இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சர் லேண்டு. சில பேருக்கு நிறைய பேருக்கு இதில் கொஞ்சம் குழப்பமான விஷயமா இருக்குது. அதனால் வந்து தனியாகவே அக்ரிகல்ச்சர் லேண்ட் ரூரல் ஏரியா அப்படின்றாங்க. அக்ரிகல்ச்சர் லேண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் டேக்ஸ் கிடையாது. அக்ரிகல்ச்சர் லேண்டு விற்றா அதன் மூலமாக நமக்கு வருமானம், கேபிட்டல் கெயின் அப்படின்ற கான்செப்ட் இங்கே கிடையாது. அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்டை விற்று அதன் மூலமாக எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு சார்னா அதுக்கு நீங்கள் கேபிட்டல் கெயின் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா தட் இஸ் பியூர்லி அக்ரிகல்ச்சர் லேண்டு. பட் ஒரு கண்டிஷன், தட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் மஸ்ட் பி இன் ரூரல் ஏரியால தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஆன்சர் வந்து கண்டிப்பாக ரூரல் ஏரியா தான் இருக்கணும். சார், அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு எக்ஸம்ஷன் கேட்டா எஸ், ரூரல் ஏரியா இருக்கக்கூடியதுக்கு எக்ஸம்ஷன், அதாவது டேக்ஸ் நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஆனால் இதுக்கு வந்து என்ன செய்யணும், டேக்ஸ் கட்டணும். அதாவது அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய அக்ரி லேண்டை வந்து அவன் கேபிட்டல் அசட்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். முக்கியமான விஷயம் அந்த கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்றாங்க. சரி, முனிசிபல் கண்டோன்மெண்ட் போர்டு இல்லைங்களா, அல்லது முனிசிபாலிட்டி ஏரியா அல்லது முனிசிபாலிட்டி ஏரியா கூட நம்ம வச்சுக்கலாமே, சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட். பட் அவன் நிறைய விஷயம் சொல்லியிருப்பான். லேண்ட் விச் இஸ் சிச்சுவேட்டட் வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் எனி முனிசிபாலிட்டி. நீங்க முனிசிபாலிட்டி இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன்ல உங்க லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா தட் இட் இஸ் நாட் அ கேபிட்டல் அசெட்ஸ். கிளியரா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து கேபிட்டல் அசெட் கிடையாது. இன் எனி ஏரியா வித்தின் த டிஸ்டன்ஸ் மெஷர்டு ஏரியலி. சரி, எப்படி சார் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இங்க இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அக்ரி லேண்ட் இல்லை. அதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்கன்னா, பாப்புலேஷனுடைய லிமிட் வந்து மோர் தென் 10,000 பட் நாட் எக்ஸீடிங் 1 lakh. எப்ப 2 கிலோமீட்டர்ஸ், அந்த 2 கிலோமீட்டர்ஸ் டையா தான் நான் போடுறேன். அப்போ இந்த முனிசிபல் என்டர்மெண்ட் போனா இதை சுத்தி ஏரியால பார்த்தா 2 கிலோமீட்டர்ஸ். இந்த 2 கிலோமீட்டர்ஸ்ல நீங்க ஏதாச்சும் ஒரு அக்ரி லேண்ட் வச்சிருக்கிறீங்கன்னா இது எல்லாமே அர்பன் ஏரியா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. எப்படி 10,000 இருந்து 1 lakh வரைக்கும் மக்கள் தொகை இருக்கும் எது 2 கிலோமீட்டர்ஸ்ல. இந்த 2 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வெளியே போனாதான் நீங்க அக்ரி லேண்டை கன்சிடர் பண்ண முடியுமா? சரி, அப்படி இதுதான் 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அடுத்தது எங்க போகும்? அடுத்த லேண்டு நீங்க பாருங்க. அவன் அடுத்தது என்ன சொல்றான், 1 லட்சத்துக்கு மேல தாண்டிச்சு 10 லட்சத்துக்குள்ள 6 கிலோமீட்டர்ஸ். சரி, அப்ப 6 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சா? பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச். இப்போ 6 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து 2 கிலோமீட்டர்ஸ் சொல்லியாச்சு, இது 6 கிலோமீட்டர்ஸ். இங்க 1 லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை தாண்டிடுச்சு, 10 லட்சத்துக்குள்ள இருக்கணுமா. அதுக்குள்ள இருந்துச்சுன்னா அது வந்து இது ஒண்ணுதான் அக்ரி லேண்டு கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா முனிசிபல் லிமிட்டுக்குள்ளதான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது அவன் லாஜிக் சொல்றான் பாருங்க, மோர் தென் 10,000 அப் டு 8 கிலோமீட்டர்ஸ். திருப்பி இங்கே அடுத்து 8 கிலோமீட்டர்ஸ் போயிடும். 8 கிலோமீட்டர்ஸ் போயிடும், மோர் தென் 10. அப்ப முனிசிபல் கண்டோன்மெண்ட் போர்டுல இருந்து 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது பாப்புலேஷன் 10 லட்சம் இல்ல சார். முனிசிபல் கண்டோன்மெண்ட்ல மட்டும் நாங்க செக் பண்ணி பார்க்கும்போது பாப்புலேஷன் வெறும் 10,000 இருக்குன்னா அது அக்ரி லேண்டு தான். ஆனா இவன் சொல்ற இந்த கான்செப்ட்ல வந்து உட்காரணும், அதான் ரொம்ப முக்கியம். பாப்புலேஷன் அக்கார்டிங் டு தி லேட்டஸ்ட் ப்ரெசிடிங் சென்சஸா இருக்கணும், which is relevant figures haven't published before the day of previous year இருக்கணும். But such land is not agricultural land. Such land is not agricultural land. It will be treated as a capital asset. கண்டிப்பா பாருங்க, அக்ரிகல்ச்சர் லேண்ட் இல்லைனாவே முடிஞ்சு போச்சு. இது என்னதான் கேபிட்டல் அசெட் தான். சார், சார் நான் ரூரல் ஏரியாவில் இருக்கிறேன், அங்கே ஒரு லேண்ட் வச்சிருக்கிறேன், அந்த லேண்டு வந்து எனக்கு வந்து அக்ரி லேண்டான்னு கேட்டா இல்லைங்க, நல்லா போனீங்க. அக்ரி லேண்டுனா தான் நீங்க விவசாயம் பண்ணிருக்கணும், விவசாயம் பண்ணணும். சில பேர் என்ன செய்யறாங்க, லேண்ட் இருக்குது ரூரல் ஏரியா இருக்குது அதனால அக்ரி லேண்ட் கிடையாது. அவன் என்ன சொல்றான், அக்ரி லேண்ட் அப்படின்னா விவசாயம் பண்ணிருக்க போகணும். அப்ப அக்ரி லேண்ட் சிச்சுவேட்டட் இன் ரூரல் ஏரியா இட் இஸ் அக்ரி லேண்ட், தேர் இஸ் நோ டாக்ஸ். பட் இன் அர்பன் ஏரியாலேயே நீங்க அக்ரி லேண்ட் வச்சிருந்தாலும் அது என்ன செய்யணும் சொல்லக்கூடாதுன்றாங்க. அக்ரி லேண்ட் கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா விவசாயத்தை நான் ஊக்குவிக்கிறேன், நான் அர்பன்ல பண்ணா என்னன்னு சொல்ல முடியாது. சட்டம் அப்படி சொல்லல. அப்ப ஈவன் தோ நீங்க அர்பன்ல நீங்க விவசாயம் பண்ணிட்டு கூட இருந்திருக்கலாம், பட் இட் இஸ் நாட் அக்ரி லேண்டு, அது கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுதான் அந்த கண்டிஷன் சொல்றாங்க. இன்னும் கூட இந்த புரியுற மாதிரி உங்க புக்லேயே கூட போட்டுருக்காங்க பாருங்க. அப் டு 10,000 பாப்புலேஷன் இருக்குது 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பாருங்க பாப்புலேஷன் 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இல்லைன்னா அக்ரோ லேண்ட் நாட் கேட்டஸ் கேபிட்டல் அசெட். வித்தின் 10,000 பாப்புலேஷன் தாண்டிடுச்சு, 1 லட்சம் வரைக்கும் இருக்குது. எத்தனை 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அது என்ன ஆயிடுச்சு, அக்ரோ லேண்டு கேபிட்டல் அசெட்டா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க.
அடுத்து பாருங்க 6 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு நான் பாக்குறேன். இல்ல வித்தின் 1 lakh to 10 lakh பாப்புலேஷன்ஸ் இருக்குதான்னு பாக்குறாங்க. இருக்குது, 6 கிலோமீட்டருக்குள்ள இருக்குதா? ஆமா. அப்ப அது கண்டிப்பா என்ன கிடையாது, அக்ரோலேண்டு ஹீட்லெஸ் கேபிட்டல் அசெட். சரி, அக்ரோலேண்டு தான் இருந்தாலும் என்னதான் கேபிட்டல் அசெட் தான் சார். மோர் தென் 8 கிலோமீட்டர் பாக்குறீங்க, மோர் தென் 10 lakhs பாப்புலேஷன் போயிடுச்சு, வேற வழியில். தட் இஸ் ஆல்சோ என்னதான் கன்சிடர் பண்ணணும், அக்ரோலேண்டு தான். சரி, அக்ரோலேண்டாக இருந்தாலும் கேபிட்டல் அசெட் தான் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த விஷயம். அதனால இந்த பாயிண்ட் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்க இதை புரிஞ்சுக்கணும்.